ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்கலாம். இப்போ எல்போ ஸ்லீவோட கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 லைனிங் வந்து போட்டிருக்கேன். இந்த 2ஐயும் நம்ம ஒட்டுக்காக தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுறலாம். இந்த கரை வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கரையை வந்து எடுத்துடலாம். ஏன்னா ஒரு சில துணியில் வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கரை வந்து நமக்கு இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம இது வந்து லைனிங்கில் தைக்க போகிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் வந்து இந்த மாதிரி தைச்சி திருப்புறதுக்காக வந்து விட்டுருக்குறேன். இப்போ நம்ம கொக்கி பக்கம் எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தில் உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுருங்க. உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு கரெக்டாக வந்து இந்த கோடு வர இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்லீவோட இந்த பிசிறு வர இடத்துல இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக நான் வந்து அந்த பிசிறு வர இடத்துல உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நம்ம வந்து பிசிறு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி, இந்த பிசிறு கீழால் இருக்குது, இது வந்து மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட் வருது பார்த்தீங்களா, அந்த டாட்டை அது முன்னாடி நம்ம இந்த கை வந்து இப்படி மேலே ஏறாமல் பார்த்துக்கணும். இந்த டாட்டை இப்படி திருப்பி விட்டுறணும் பிசிறு இருக்கிற பக்கம். இப்போ இந்த சைடில் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடியில் நமக்கு ஒரு கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதையும் வந்து ஒரு மார்க் பண்ணிடணும். இப்போ ரெண்டுமே சேம் வந்து நமக்கு இதே அளவு தான் வந்து வருது. நம்ம லைட்டாக மட்டும் இந்த மாதிரி குடஞ்சி வந்து வெட்டிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக 4 தையல் போடுறதுக்கு நமக்கு வந்து சரியாக இருக்கும். 2 இன்ச் தான் வந்து இந்த சைட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து விட்டுருக்குது. சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பீஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்துட்டு அதை மட்டும் இப்படி குடஞ்சி வெட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து இப்போ பண்ணிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.